நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். டிஎன்பிஎஸ்சி, யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். தொடர்ந்து நான் கம்பராமாயணத்தை பற்றி பதிவுகளை உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கம்பராமாயணம் பகுதி 6 என்ற ஒரு பகுதியை நாம் காண இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கின்ற படலங்களுடைய எண்ணிக்கையை நான் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் வினாத்தாள்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்கள் எத்தனை என்று ஒரு வினா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரண்ய காண்டம் எத்தனையாவது காண்டம், சுந்தர காண்டம் எந்த எண்ணிக்கையில் இருக்கிற காண்டம் என்ற வினாக்களை கேட்டிருக்கிறார்கள். சில படலங்களை சொல்லி இந்த படலங்கள் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்ற வினாக்களும் வினாத்தாட்களில் பல்வேறு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே முதலில் காண்டத்தினுடைய தலைப்புகளையும் ஒவ்வொரு காண்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற படலங்களையும் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். யூஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளுக்கும் இந்த கம்பராமாயணம் பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் இதை கவனமோடு பதிவு செய்து தேர்வு நேரத்திலே திருப்புதல் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு காண்டத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற படலங்களுடைய பெயர்களையும் எண்ணிக்கை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். முதல் வினா, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை? கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற காண்டங்கள் மொத்தம் 6 காண்டங்கள். முதல் காண்டம் பாலகாண்டம், இரண்டாவது அயோத்தியா காண்டம், மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம், நான்காவது காண்டம் கிட்கிந்தா காண்டம், ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம், ஆறாவது காண்டம் யுத்த காண்டம். கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் பலர் இந்த வினாக்களை 2 முறை சொல்லுங்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப்பிலேயும் மற்ற இடத்திலே பதிவு செய்திருந்தார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற காண்டங்கள் 6. முதல் காண்டம் பாலகாண்டம், இரண்டாவது அயோத்தியா காண்டம், மூன்றாவது காண்டம் ஆரண்யா காண்டம், நான்காவது காண்டம் கிட்கிந்தா காண்டம், ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம், ஆறாவது காண்டம் யுத்த காண்டம். இந்த எண்ணிக்கையை நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6 காண்டங்களுடைய எண்ணிக்கையை முறைப்படி நீங்கள் மனதிலே உள்வாங்க வேண்டும். ஏனென்று சொன்ன, கிட்கிந்தா காண்டம் எத்தனாவது காண்டம், அயோத்தியா காண்டம் கம்பராமாயணத்தில் எத்தனாவது காண்டம் என்ற வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து இரண்டாவது வினா, பாலகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கிற படலங்கள். முதல் காண்டம் பாலகாண்டம். அந்த பாலகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கிற படலங்கள் எத்தனை என்று வினாக்கள் இருக்கிறது. மொத்தம் இந்த பாலகாண்டத்தில் 23 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 23 படலங்களையும் நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால், சில வினாத்தாட்களிலே அந்த படலங்களின் பெயர்களை கொடுத்து அது எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்ற வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்பாலகாண்டத்திலே இடம்பெற்றிருக்கிற படலங்கள் மொத்தம் 23. முதல் படலம் ஆற்று படலம். முதல் படலம் ஆற்று படலம், இரண்டாவது படலம் நாட்டு படலம், மூன்றாவது நகர படலம், ஐந்தாவது அரசியல் படலம், ஆறாவது திரு அவதார படலம், ஆறாவது கையடை படலம், ஏழாவது படலம் தடாகை வதைப்படலம், எட்டாவது வேள்வி படலம், ஒன்பதாவது படலம் அகலிகை படலம், 10வது படலம் மிதிலை காட்சி படலம், 11வது படலம் குலமுறை கிழத்து படலம், 12வது படலம் கார்முக படலம், 13வது படலம் எழுச்சி படலம், 14வது படலம் சந்திர சைல படலம், 15வது படலம் வரைகாட்சி படலம், 14வது படலம் பூக்கொய் படலம், 17வது படலம் நீர் விளையாட்டு படலம், 18வது படலம் உண்டாட்டு படலம்,
தொடர்ந்து பாருங்க. 19வது படலம் எதிர்கொள் படலம். 20வது படலம் உலவியற் படலம். 21வது படலம் கோலங்கான் படலம். 22வது படலம் கடிமண படலம். 23வது படலம் பரசுராம படலம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். திரும்பவும் கூட ஒரு முறை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். பாலகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கிற படங்கள் 23. 1 ஆற்று படலம், 2வது நாட்டு படலம், 3வது நகர படலம், 4 அரசியல் படலம், 6 திரு அவதார படலம், 4 அரசியல் படலம், 5 திரு அவதார படலம், 6 கையடை படலம், 7 தடாகை வதைப்படலம், 8 வேள்வி படலம், 9 அகலிகை படலம், 10 மிதிலை காட்சி படலம், 11 குலமுறை கிழத்து படலம், 12 கார்முக படலம், 13 எழுச்சி படலம், 14 சந்திர சைல படலம், 15 வரைக்காட்சி படலம், 16 பூக்கொய் படலம், 17 நீர் விளையாட்டு படலம், 18 உண்டாட்டு படலம், அப்படியாங்க 19 எதிர்கொள் படலம், 20 உளவியற் படலம், 21 கோலங்கான் படலம், 22 கடிமண படலம், 23 பரசுராம படலம். இது முதல் படலத்தில் இருக்கிற செய்திகள். 2வது படலமான அயோத்தி காண்டத்திலே 13 படலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அயோத்தியா காண்டத்திலே இடம்பெற்றிருக்கிற படங்கள் மற்றும் 13 படலங்கள். அதை நம்ம பார்த்துடலாம். மனதிலே உள்வாங்க வேண்டும். படலங்களின் பெயர்களை கொடுத்து, மீண்டும் சொல்லுகிறேன், படலங்களின் பெயர்களை கொடுத்து எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது, எத்தனையாவது படலம் என்று கூட சில கேள்வித்தாள்களை நான் பார்த்திருக்கிறேன். கவனமோடு பதிவு செய்து மாணவ செல்வங்கள் இது எழுதி கொள்வது நல்லது. பிடிஎஃபாக கேட்பதை விட பதிவிடுகின்ற அத்தனை செய்திகளும் ஒரு நோட்டோ டைரியோ போட்டு அதை நம்முடைய கரங்களாலே எழுதி கொள்வது மிகவும் நல்லது. தயவுசெய்து இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற முதல் படலம் மந்திர படலம். 2வது படலம் மந்தரை சூழ்ச்சி படலம். 3வது படலம் கைகேயு சூழ்வினை படலம். 4வது படலம் நகர் நீங்கு படலம். ராமன் அந்த நகரத்தை நீங்கி அயோத்தி நகரத்தை நோக்கி நீங்குகின்ற காட்டுக்கு செல்லுகின்ற நகர் நீங்கு படலம். அடுத்து தைலம் ஆட்டு படலம். 6வது படலம் கங்கை படலம். 7வது குகப்படலம். அந்த கங்கை ஆற்றை கடப்பதற்காக குகன் உதவி செய்கிறான், அவனை பற்றிய செய்தி குகப்படலம். 8வது படலம் வனம் புகு படலம். 8வது படலம் வனம் புகு படலம். 9வது படலம் சித்திரக்கூட படலம். 10வது படலம் பள்ளிப்படை படலம். 11வது படலம் 6 செல் படலம். 12வது படலம் கங்கைகான் படலம். 13வது படலம் திருவடி சூட்டு படலம். எனவே அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற படலங்கள் 13 படலங்கள். மந்திர படலம், மந்தரை சூழ்ச்சி படலம், கைகேயி சூழ்வினை படலம், நகர் நீங்கு படலம், தைலமாட்டு படலம், கங்கை படலம், குகப்படலம், வனம்புகு படலம், சித்திரக்கூட படலம், பள்ளிப்படை படலம், 6 செல் படலம், கங்கைகான் படலம், திருவடி சூட்டு படலம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படலத்தினுடைய இந்த காண்டத்தின் செய்தியை நான் உங்களுக்கு கதை வடிவிலே, அயோத்தியா காண்டத்தினுடைய செய்தியை கதை வடிவிலே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதே போல அதற்கு முன்னால் இருக்கிற படலத்தினுடைய செய்தியை நான் கதை வடிவிலே கொடுத்திருக்கிறேன். 2 காண்டத்தை நான் கதை வடிவிலே கொடுத்திருக்கிறேன். மற்ற காண்டங்களினுடைய செய்திகள் உங்களுக்கு தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்று நான் சொன்னேன். யாரும் அதை கேட்டது போல தெரியவில்லை. எனவே நான் அடுத்த பாடத்திற்கு செல்ல நான் இருக்கிறேன். நீங்கள் தேவை என்று சொல்லி பதிவிட்டால் தான் அந்த செய்தியை நான் வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். முதல் 2 காண்டத்தினுடைய கதை சுருக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே நான் குறிப்புகளோடு கொடுத்திருக்கிறேன்.
உரையாற்றாமல் குறிப்புகளை பதிவு செய்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஆனால் கமெண்ட் பாக்ஸிலே அடுத்து இதே போல் அடுத்த காண்டங்களை பதிவிடுங்கள் என்ற செய்தி இல்லாததுனாலே நான் அடுத்த பாடப்பகுதிக்கு காப்பியத்திற்கு செல்ல முடிவு செய்திருக்கிறேன். மாணவர்கள் இதை உள்வாங்கி உங்கள் தேவைகளை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். அடுத்து ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்திலே இடம்பெற்றிருக்கிற படலங்கள் மொத்தம் 13 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆரண்ய காண்டத்திலே 13 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதல் படலம் விரதன் வதைப்படலம். விரதன் வதைப்படலம். இரண்டாவது படலம் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம். சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம். அரக்கனாய் இருந்தவன் தன்னுடைய சாவு விமோசனம் பெறுகின்ற செய்தியை சொல்லுவது. அடுத்து மூன்றாவது படலம் அகத்திய படலம். அகத்திய படலம். நான்காவது படலம் சடாயுகான் படலம். நான்காவது படலம் சடாயுகான் படலம். ஐந்தாவது படலம் சூர்பனகை படலம். சூர்பனகை படலம். ஆறாவது படலம் கரண் வதை படலம். கரண் வதை படலம். ஏழாவது படலம் சூர்பனகை சூழ்ச்சி படலம். சூர்பனகை சூழ்ச்சி படலம். எட்டாவது படலம் மாரீசன் வதைப்படலம். மாரீசன் வதைப்படலம். ஒன்பதாவது படலம் ராவணன் சூழ்ச்சி படலம். ராவணன் சூழ்ச்சி படலம். பத்தாவது படலம் சடாயு உயிர் நீத்த படலம். சடாயு உயிர் நீத்த படலம். 11வது படலம் அயோமிகி படலம். அயோமிகி படலம். 12வது படலம் கவந்தன் படலம். கவந்தன் படலம். 13வது படலம் சௌரி பிறப்பு நீங்கு படலம். இந்த ஆரண்ய காண்டத்திலே ஆரண்யம் என்று சொன்னால் காடு என்று பொருள். இவை பெரும்பாலும் பயங்கரமான அந்த காட்டு பகுதிகளில் நடந்த நிகழ்ச்சிகள், ரொம்ப உச்சக்கட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஆரண்ய காண்டத்திலே, இந்த காட்டு பகுதியிலே ராமனுடைய வாழ்விலே, திருமாலின் அவதாரமாக ராமனுடைய வாழ்விலே நடந்திருப்பது இந்த காண்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரண்யம் என்று சொன்னால் காடு, வனம் என்று பொருள். அந்த வனத்திலே, அந்த காட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் இந்த காண்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த காண்டம் கிட்கிந்தா காண்டம். கிட்கிந்தா காண்டம் பாருங்க. கிட்கிந்தா காண்டத்திலே இடம்பெறும் படலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா 16 படலங்கள் இந்த கிட்கிந்தா காண்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கிட்கிந்தா காண்டத்திலே கிஷ்கிந்தா என்று சொல்லுவார்கள், குழப்பிக்கொள்ள வேண்டாம். கிஷ்கிந்தா காண்டம் என்றாலும் கிட்கிந்தா காண்டம் என்றாலும் ஒன்று. 16 படலங்கள் பாருங்க. ஒன்று, முதல் படலம் பம்பை வாவி படலம். பம்பை வாவி படலம். இரண்டாவது அனும படலம். இரண்டாவது படலம் அனும படலம். மூன்றாவது நட்பு கோட் படலம். நட்பு கோட் படலம். நான்காவது மராமர படலம். மராமர படலம் நான்காவது படலம். ஐந்தாவது துந்துபி படலம். துந்துபி படலம் என்பது ஐந்தாவது படலம். ஆறாவது கலன்கான் படலம். ஆறாவது படலம் கலன்கான் படலம். இந்த நம்பர்களை மனசில் வச்சுக்கிட்டோம்னா கேள்வி அப்படிதான் கேட்குறாங்க. ஏழாவது படலம் வாலி வதைப்படலம். வாலி வதைப்படலம். எட்டாவது படலம் அரசியல் படலம். அரசியல் படலம் என்று சொல்வார்கள். ஒன்பதாவது படலம் கார்கால படலம். ஒன்பதாவது படலம் கார்கால படலம். 10வது படலம் கிட்கிந்தை படலம். கிட்கிந்தை படலம், அதை கிஷ்கிந்தை என்று சொல்லுவார்கள். அடுத்து 11வது படலம் தானைக்கான் படலம். 11வது படலம் தானைக்கான் படலம். 12வது நாடு விட்ட படலம். நாடு விட்ட படலம். 13வது படலம் பிளம்புக்கு நீங்கு படலம். பிளம்புக்கு நீங்கு படலம். 14வது படலம் 6 செல் படலம். 6 செல் படலம். 15வது படலம் சம்பாதி படலம். சம்பாதி படலம். 16வது படலம் மகேந்திர படலம். மகேந்திர படலம். எனவே இந்த கிட்கிந்தா காண்டத்திலே இடம்பெற்றிருக்கிற 16 படலங்களை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அடுத்து சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்திலே 14 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சுந்தர காண்டத்திலே 16 படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சுந்தரன் யார் என்று சொன்னால் நமக்கு தெரிய வினா. அனுமனுக்கு மற்றொரு பெயர் சுந்தரன், யாரும் மறக்கக்கூடாது. சில அடிப்படை செய்திகளை திரும்ப திரும்ப இப்படி ஆசிரியர்கள் சொல்லுவதற்கு காரணம் அது மிக இன்றியமையாத குறிப்புகள் என்பதனாலே திரும்ப திரும்ப சொல்லப்படுவதுண்டு. சுந்தரன் என்பது யாருக்குரிய பெயர்னா அனுமனுக்கு உரிய மற்றொரு பெயர் சுந்தரன்.
14 படலங்கள் இருக்கிறது. முழுக்க முழுக்க சுந்தரனுடைய அந்த செயல்பாடுகள் இந்த காண்டத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. முதல் படலம் கடல் தாவு படலம். கடல் தாவு படலம் முதல் படலம். இரண்டாவது படலம் ஊர் தேடு படலம். ஊர் தேடு படலம். மூன்றாவது படலம் காட்சி படலம். மூன்றாவது படலம் காட்சி படலம். நான்காவது உருக்காட்டு படலம். நான்காவது படலம் உருக்காட்டு படலம். ஐந்தாவது படலம் சூடாமணி படலம். ஐந்தாவது படலம் சூடாமணி படலம். ஆறாவது படலம் பொழில் இருத்த படலம். ஆறாவது படலம் பொழில் இருத்த படலம். ஏழாவது கிங்கரர் வதைப்படலம். கிங்கரர் வதைப்படலம் ஏழாவது படலம். எட்டாவது படலம் சம்புமாலி வதைப்படலம். சம்புமாலி வதைப்படலம். ஒன்பதாவது படலம் பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலம். பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலம். பத்தாவது அக்ககுமாரன் வதைப்படலம். அக்ககுமாரன் வதைப்படலம். 11வது படலம் பாசப்படலம். 11வது படலம் பாசப்படலம். 12வது படலம் பிணி வீட்டு படலம். பிணி வீட்டு படலம். 13வது படலம் இலங்கை எரியூட்டு படலம். இலங்கை மாநகரத்தையே இலங்கை நாட்டையே எரிக்கிற படலம். 14வது படலம் திருவடி தொழுத படலம். அதாவது அனுமர் அந்த லங்கைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த லங்கை மன்னன் ராவணன் அந்த சுந்தரருடைய அனுமருடைய வாளிலே நெருப்பு வைத்து விடுவார். ஆனால் மிக சாமர்த்தியமாக நெருப்பிலே பட்ட வாளிலே வைத்த நெருப்பை பயன்படுத்தி அந்த லங்கை நகரனுடைய லங்கை நாட்டுடைய முக்கியமையாத இடங்களை எல்லாம் தன் வாளிலிருந்து தீயாலே கொளித்துவிட்டு மிக சாமர்த்தியமாக அந்த இடத்திலிருந்து அவர் தப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. கடைசியிலே ராமனுடைய திருவடி தொழுது செய்திகளை சொல்லுகின்ற செய்தியோடு இந்த காண்டம் முடிவடைகிறது. சுந்தர காண்டத்திலே 14 படங்கள் உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறேன். அடுத்து இறுதியாக இருக்கிற படலம் யுத்த காண்டம். யுத்த காண்டம். இந்த யுத்த காண்டத்தில் மிக அதிகமான படலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 39 படலங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ராவணனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை இது தெளிவாக பதிவு செய்து தருவதனாலே இந்த காண்டத்திற்கு யுத்த காண்டம் என்று பெயர். பாருங்க, ஒரு நிமிஷம். 7வது வினா 7 யுத்த காண்டம் 6வது கம்பராமாயணத்திலே 6வது காண்டமாக அமைந்திருப்பது இந்த யுத்த காண்டம். இதில் இருக்கிற படலங்கள் பாருங்க. 1 கடல்கான் படலம். கடல்கான் படலம். 2 ராவணன் மந்திர படலம். ராவணன் மந்திர படலம். 3வது ரணியன் வதைப்படலம். இரணியன் வதைப்படலம். 4வது வீடனன் அடைக்கல படலம். வீடனன் அடைக்கல படலம். 5வது படலம் இலங்கை கேள்வி படலம். இலங்கை கேள்வி படலம். 4வது படலம் இலங்கை கேள்வி படலம். 6வது படலம் வருணன் வழிவேண்டு படலம். வருணன் வழிவேண்டு படலம். 7வது படலம் சேது பந்தன படலம். சேது பந்தன படலம். 8வது படலம் ஒற்று கேள்வி படலம். ஒற்று கேள்வி படலம். 9வது படலம் இலங்கை கான் படலம். இலங்கை கான் படலம் 9வது படலம். 10வது படலம் ராவணன் வானரத்தானை கான் படலம். 10வது படலம் ராவணன் வானரத்தானை கான் படலம். 11வது படலம் மகுட பங்க படலம். மகுட பங்க படலம். 12வது படலம் அணிவகுப்பு படலம். அணிவகுப்பு படலம் 12வது படலம். 13வது படலம் அங்கதன் தூது படலம். அங்கதன் தூது படலம் 13வது படலம். 14வது படலம் முதல் போர்புரி படலம். முதல் போர்புரி படலம். 15வது படலம் கும்பகர்ணன் வதைப்படலம். கும்பகர்ணன் வதைப்படலம். 16வது படலம் மாயாசனக படலம். மாயாசனக படலம். 17வது படலம் அதிகாயன் வதைப்படலம். அதிகாயன் வதைப்படலம். 18வது படலம் நாகபாச படலம். நாகபாச படலம். 19வது படலம் படைத்தலைவர் வதைப்படலம். படைத்தலைவர் வதைப்படலம். 20வது படலம் மகர கண்ணன் வதைப்படலம். மகர கண்ணன் வதைப்படலம். 21வது படலம்
பிரம்மாத்திர படலம். பிரம்மாத்திர படலம். அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. 22வது படலம் சீதை கலம்கான் படலம். சீதை கலம்கான் படலம் 22வது படலம். 23வது படலம் மருந்து மலை படலம். மருந்து மலை படலம் 23வது படலம். 24வது படலம் களியாட்டு படலம். களியாட்டு படலம். 25வது படலம் மாயா சீதை படலம். மாயா சீதை படலம். 26வது படலம் நிகும்பலையாக படலம். நிகும்பலையாக படலம். 27வது படலம் இந்திரசித்து வதைப்படலம். இந்திரசித்து வதைப்படலம். 28வது படலம் இராவணன் சோகப்படலம். இராவணன் சோகப்படலம். 29வது படலம் படைக்காட்சி படலம். படைக்காட்சி படலம் 29வது படலம். 30வது படலம் மூலபல வதைப்படலம். 31வது படலம் வேலியேற்ற படலம். வேலியேற்ற படலம். 32வது படலம் வானரர் கலம்கான் படலம். வானரர் கலம்கான் படலம். 33வது படலம் இராவணன் கலம்கான் படலம். இராவணன் கலம்கான் படலம். 34வது படலம் இராவணன் தேர் ஏறு படலம். இராவணன் தேர் ஏறு படலம். 35வது படலம் ராமன் தேர் ஏறு படலம். அதுக்கு முன்னால வந்தது ராவணன் தேர் ஏறு படலம். இது ராமன் தேர் ஏறும் படலம். அடுத்து 36வது படலம் இராவணன் வதைப்படலம். இராவணன் வதைப்படலம். 37வது படலம் மீட்சி படலம். மீட்சி படலம். 38வது படலம் திருமுடி சூட்டு படலம். திருமுடி சூட்டு படலம். 39வது படலம் விடை கொடுத்த படலம். எனவே இது 39 படலங்களை இந்த யுத்த காண்டம் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பதிவை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு காண்டத்திலும் இடம்பெற்றுள்ள படலங்கள், இது கம்பராமாயணம் பகுதி 6 என்ற தலைப்பில் உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். இது லேசாக நினைக்க வேண்டாம். வினாத்தாள்களை நீங்கள் பல்வேறு போட்டித் தேர்வு வினாத்தாள்களை நீங்கள் புரட்டினால் இதனுடைய அவசியம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். கம்பராமாயணத்தில் இருக்கிற மொத்த காண்டங்கள் எத்தனை? 6 காண்டங்கள் பெயர்களை தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காண்டமும் அந்த வரிசை முறையிலே பாலகாண்டம் 1வது, அயோத்தியா காண்டம் 2, ஆரண்ய காண்டம் 3, கிட்கிந்தா காண்டம் 4, சுந்தர காண்டம் 5, யுத்த காண்டம் 6. இந்த 6 காண்டங்களின் வரிசை முறைப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சில காண்டங்களின் பெயர்களை கொடுத்து இந்த காண்டங்கள் எந்த படலத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் கேட்டிருப்பதனாலே இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று கருதி உங்கள் முன் வைத்திருக்கிறேன். குறிப்பெடுத்து கொண்டு பயன்படுத்துங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். லைக் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு பாடங்களை உங்களுடன் வைப்பதற்கு எங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுவதாக அமையும். மற்றொரு சிந்தனையோடு அல்லது பாடத்தோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.